பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். சற்று நேரம் தியானிப்போம். பாருங்க, மரித்தோர் எப்படி இருந்திருப்பார்கள்? நாம் அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று. ஆண்டவர் வருகின் போது மேகத்தின் மேலே அநேக தூதர்கள் வரும்போது இங்கே மரித்தவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக நடந்து, பரிசுத்தமாக இருந்து, உண்மையாக நடந்து, நீதியின்படி செய்து மரித்தவர்கள் அவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருத்தங்க கேட்டா. ஏன்னா மரித்தவங்க எப்படின்னா மரிச்சிருப்பாங்க. ஒன்று மரித்தவங்கள புதைச்சிருப்பாங்க, சில பேர் எரிச்சிருப்பாங்க, சில பேர் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் சுக்குநூறாக சிதறி போயிருப்பாங்க, இல்லைன்னா எந்த விதத்தில் அப்படியே மெல்ட்டாகி உருகி போயிருப்பாங்க. எப்படி மரணம் இருந்தாலும் ஆண்டவர் மரித்தோரை முதலாவது எழும்புவார்கள் என்று சொன்னால், அது சின்ன அணு உயிர் உறுப்பாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சக் 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 சக்னு ஒன்று சேர்ந்து கனப்பொழுதிலே அவர்கள் உயிர் பெற்று மறுரூபமாவார்கள். மறுரூபம். ஆண்டவர் அவர்களுக்கு வேறொரு சரீரத்தை தேவன் அந்த ஒரு செகண்டில் உருவாக்கி, மகிமின் சரீரமாக உருவாக்கி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வார்கள். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதுதான் பாருங்கள். அப்படி ஒருத்தங்க மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று சொல்வானாகில், அவங்கள என்ன சொல்லணும்? அப்படி கொஸ்டினை கேட்குறவங்கள புத்தியினே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டுகிறதை பார்க்கிறோம். புத்தியினே, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதையை கையில் வச்சுருந்தா அது ஒரு பிரோச்சனமும் இல்லை. அது பரங்கி விதையாக இருக்கலாம், இல்லை காய்கறி விதையாக இருக்கலாம், பழங்களோட விதையாக இருக்கலாம். எந்த விதையாக இருந்தாலும் விதையை சும்மா கையில் வச்சுருந்தா, சும்மா செல்ஃப்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ இப்படி வச்சுருந்தா அது எந்த பிரயோஜனம் கிடையாது. அது சாகணும், நிலத்தில் விழுந்து சாகணும், நிலத்தில் அந்த மண்ணுக்குள்ளே புதையணும், சாகணும். செத்தாதான் உயிர்ப்பிக்கப்படும். சாகணும் முதல்ல, நான் சத்தாதான் உயிர்ப்பிக்கப்படும். பாருங்கள், நீ விதைக்கிற போது என்ன நினச்சி விதைக்கிறீங்க? நீங்கள் விதைச்சு அதுக்கப்புறம் உயிர் வரும்போது அது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் வரும்னு நினச்சா நீங்கள் விதைக்கிறீங்க. அதுக்குன்னு உருவத்தை கொடுக்கறது யார்? கர்த்தர். அப்போ கோதுமை மற்றும் மற்ற தானியத்தினுடைய வெறும் விதையே நீங்கள் விதைக்கிறீங்க. தேவன் தமது சித்தத்தின்படியே, அவருடைய சித்தத்தின்படியே விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், உங்களை என்னை விசேஷத்தை பாத்திரமே ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு விதையை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார். ஒன்றும் இல்லை, விதை சாதாரண விதை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது சாகணும் முதல்ல. அது செத்தாதான் உயிர்ப்பிக்கப்படும். அதே போல் நாம் ஒரு உயிர் இருந்தும் உயிரற்ற சடலமாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ, நாம் நம்மளுடைய சுயம், நம்மளுடைய பெருமை, அகந்தை, மேட்டிமை எல்லாம் சாக வேண்டும். நம்மளுடைய ஆசைகள், இச்சைகள், மாமிசத்து கிரியைகள் சாக வேண்டும். சுயம் சாக வேண்டும். அது சாகும்போது ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நாம் செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க முடியாது. அதாவது நாம் சாக வேண்டும் என்றால் நம் மாமிசத்து கிரியைகள் சாக வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நாம் செத்தோம் என்றால் ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷத்தை பாத்திரமாய் தெரிந்து வைத்திருக்கிறார். எப்படி ஒவ்வொரு தானியத்தின் ஒவ்வொரு கோதுமை தானியத்தின் விதைகள், ஒவ்வொரு விதைகளும் வித்தியாசமாக அதற்கு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் மேனியை தந்து அவர் உயிர்ப்பிக்க வைக்கிறார். அதுபோல் நாம் மனிதர்களாகிய நாம்
பலதரப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், நாம் சுயம் சாகும்போது, மாமிசத்து கிரைகள் சாகும்போது எப்படி விதை சும்மா இருந்தால் எந்த பலனும் கிடையாது. நாம் மாமிசத்து கிரைகள் சாகாமல், நம் சுயம் சாகாமல் இருந்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் செத்ததே ஆகில் விதை மண்ணிலே புதைக்கப்பட்டால் ஒழிய பலன் கொடுக்க முடியாது. அது நிலத்தில் விழுந்து சாகலைன்னா பலன் கொடுக்க முடியாது. செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். அதுபோல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் சுயத்துக்கு சாக வேண்டும். நம்முடைய மாம்சத்தை கிரியைகள் அடியோடு நிர்மூலமாக வேண்டும். ஆண்டவரே, இனி நான் இல்லை, எனக்குள் நீரே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அப்பா, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போது நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே என்று நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம் என்றால், நாம் சுயம் சாக விட்டு கொடுப்போம் என்றால், மாமிசத்து கிரிகளை ஒழிப்பதற்கு நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம் என்றால், ஆண்டவர் நம்மளை அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். எப்படி ஒவ்வொரு விதையும் சாகும்போது அந்தந்த விதைக்கேற்ற வித்தியாசமான அவருடைய சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறாரோ, உருவத்தை கொடுக்கிறாரோ, அதுபோல தேவனுடைய சித்தத்தின்படி நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும், அடிமை எனக்கும் வித்தியாசமாக ஒவ்வொருவரையும் வித்தியாசமான கோணத்திலே தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்மளை தினமும் உருவாக்கி கொண்டிருக்கிறார், வணைந்து கொண்டிருக்கிறார். மகிமைக்குரிய பாத்திரமாக நம்மளை அவரே மோல்ட பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஒன்று தான் நாம் செய்ய வேண்டும். நம்மளுடைய சுயம் சாக வேண்டும். நாம் முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, மாமிசத்தின் கிரியைகள் எனக்குள்ளே எதுவுமே வேலை செய்யக்கூடாது, அது சாகணும் ஆண்டவரே, நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் என்று முழுமையாக நம்மளை அர்ப்பணிப்போமா? இந்த அர்ப்பணிப்பின் சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் அப்பா 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்தின் 11ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை, எப்போது அப்பா விதை நிலத்தில் விழுந்து செத்ததோ அப்போதான் பலன் கொடுத்தது. சாகாமல் இருந்தால் எந்த ஒரு பலனும் இல்லை, யாருக்கும் அந்த விதைனால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த விதையின் மூலமாக செடி மரமாகி, மரம் காயாகி, காய் கனியாகி அநேகருக்கு பிரயோஜனமாக, எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அந்த விதை பிற்காலத்தில் செயல்படுகிறதோ அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு, ஆண்டவரே, அதற்கு முன்பு யாருக்கும் பிரயோஜனமற்று இருந்த அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாக, ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக, அநேகருக்கு உதவி செய்யும் கரங்களாக எங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கிற முடியும். நாம் ஒன்றே மகிமைப்பட்டும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. Thank you, Jesus.